வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் 2024க்கான வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவர்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பப்ளிஷன் ஆஃப் எலெக்ஷன் ரோல் 2024 இருக்குன்னு பாருங்கள், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போய்ட்டு உங்கள் மாவட்டம் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுங்க. சமர்ப்பின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பஞ்சாயத்து எந்த இதுவோ அந்த இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஊராட்சி எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஊராட்சி இப்போ இருந்துச்சு பாருங்கள், அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும். இதில் போய்ட்டு இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இது ஓட்டர் லிஸ்ட், உங்கள் ஏரியா ஓட்டர் லிஸ்ட் வந்து இதில் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்து உங்கள் பேர் இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கள் ஏரியாவோட ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதான் எங்கள் ஏரியா ஓட்டர் லிஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஒரு ஓட்டர் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் பேர் இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.